வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியலைசேஷன், இண்டிவிஜுவல் ரெக்யர்மெண்ட்ஸ், பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சோஷியலைசேஷன் சொன்னால் ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறது. எப்படி சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில், சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்ம ஒருத்தர் எப்படி பழக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் அதுவே ஒரு சிறு குழந்தைகிட்ட எப்படி பழகணும், உள்ள வளர்ந்தவங்ககிட்ட என்ன பழகணும், வளர்ந்தவங்ககிட்ட வாட் இஸ் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் ரிட்டர்ன். ஏன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னா, நம்ம ஒருத்தரோட பழகிறோம்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்டேருந்து ஏதாவது எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளோட பழகிறாங்கன்னு சொன்னால் நம்மகிட்டேருந்து எதானே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வி ஆர் இன் நீட் ஆஃப் அதர்ஸ், வி நீட் பீப்புள் டு சர்வைவ் அப்படின்னு சொன்னால் மனுஷன் ஒரே ஒருத்தரோடையும் பேசாமல் ஒரே ஒரு இடத்துல எதுவும் பார்க்காம இருக்க முடியும்னு சொன்னால் அது ரொம்ப கடினமான விஷயம். ஒருத்தங்களுக்கு மனிதனோட மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஆஃப் டு இன்டராக்ட் வித் பீப்புள். அப்போ தான் அவங்களால தொடர்ந்து இருக்க முடியும். அது நல்ல பழக்கத்துக்காக இருந்தாலும், பழக்கத்தில் மாறுபாடு உள்ளதாக இருந்தாலும், எதிர்மறை கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது கூட ஒரு மனிதன் தேவைதான். அடுத்தவன் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தால் தான் அவனோட நம்ம பேச முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நம்மளோட உயிர் வாழறதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஆக்சிஜன், சுகர், அதாவது உயிர் வாழறதுக்கு பிராணவாயு வேணும், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும், அதுக்கு அடுத்தது சர்க்கரை, அதாவது இனிப்பு பொருள், எதெல்லாம் வேணும், சுகர், ஆக்சிஜன், அதெல்லாம் இருந்தால் தான் பாடியோட நம்மளோட ஈக்குலிபிரியம், அதாவது சமநிலைக்கு சீராக வச்சுக்கிறதுக்கு முடியும். அது ஃபிசியலாஜிக்கல் பர்பஸ்க்கு இருக்கா மாதிரி நம்மளோட பழகிறதுக்கும் சில ஈக்குலிபிரியம்லாம் நிச்சயமாக வேணும். என்ன முதல்ல பரிவாக பேசணும், இனிமையாக சொல்லணும், இவங்களோட பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நினைக்கணும். எப்போவுமே என்ன இருக்கணும், ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம், மனுஷன்னு சொன்னால் பேச தெரிஞ்சு, பழக தெரிஞ்சு, சிரிக்க தெரிஞ்ச மிருகம் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் நிறைய நேரத்தில் நம்ம கோவப்படுறோம், சிலவங்களோட ரியாக்ட் பண்ணுறோம், சில நேரத்தில் எமோஷ்னலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஏற்புடையதான். ஆனால் ஒரு ப்ளஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, சிரிக்கிறதுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சிரிக்கிறதுனால நம்மளோட வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் சிறப்பாக உற்பத்தி செய்யணும். அது இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னா என்ன செய்யணும், நிறைய சிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்களை நம்ம வர வச்சுக்கணும். சிரிக்கிறதுக்கு இருந்தால் கூட சிரிக்காமல் அப்படியே என்ன பண்ணிக்கணும், டைட்டாக பார்த்துட்டு புன்னகையும் இல்லை, வேகமாக சிரிக்கிறதும் இல்லை, இளநகையும் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும்னு நம்மளோட ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ பாடியில் ஆக்சிடோசின் இருக்கணும்னா இன்டர்னல் ஈக்குலிபிரியம் இஸ் அ மஸ்ட். அதுலேருந்து தவிர்க்க முடியாது. இன்டர்னல் ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கணும், முதல்ல சிறப்பான உணவு முறைகள் இருந்தாலும் கூட, அதனோட பழக்க வழக்கங்களை செம்மையாக வளர்த்து இருந்தாலும் ப்ளஸ் என்ன இருக்கணும், இனிமையாக நம்மளுக்கு சிரிக்க தெரியணும். தெரிஞ்ச பழக்கத்தை தொடர்ந்து கை கொள்ளணும். அது தெரிஞ்ச பழக்கம் எப்படி இருக்கணும், முதல்ல இனிமையாக பழகினாதான். அந்த சோஷியலைசேஷன்ற வார்த்தையில் வாட் த மோட்டிவ்ஸ் பிஹைண்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டோம் சென்ற பதிவில். அப்போ அந்த மோட்டிவ் என்ன சொன்னால், ஒருத்தரோட ஒருத்தர் சமுதாயத்தில் இனிமையாக பழகணும். வேற்றுமையை கழற்றி வாசலில் வச்சிடணும். வேற்றுமை இருக்கும் தான், வேற்றுமை இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். 4 பேருக்கும் 4 விதமான சிறப்பு குணங்கள் இருக்கும். 4 விதமான சிறப்பு குணங்களுக்கு ப்ளஸ் 24 வாண்டாத குணங்களும் இருக்கும். தேவையில்லாத குணநலன்களும் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 4 விதமான சிறப்பு குணங்களோட கூட நம்ம என்ன பண்ணணும், மேலே வி ஷுட் பில்ட் அப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப், வி பில்ட் அப் அவர் ரிலேஷன்ஷிப், வி என்ஹான்ஸ் அவர் ஆக்சிடோசின் லெவல் இந்த பாடின்னு சொன்னால் அந்த 24 விதமான தேவையில்லாத குணங்களை துளி துளியாக வி ஷுட் லேர்ன் டு எஸ்சூ தெம். தென் ஒன்லி இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். நாளுக்கு நாள் அது மிளுரும். நாளுக்கு நாள் ஒரு எப்படி சொல்லணும்னு கேட்டால், ஒரு சின்ன பாலிஷ் போடுற ஒரு வஸ்து இருக்குது, ஒரு சாமான் இருக்குது, ஒரு கப் இருக்குதுன்னு வைப்போம். அந்த கப்பை ஓவர் த பீரியட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அதை பாலிஷ் போடுறோம் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் த 30th டே அது எப்படி இருக்கும், அதாவது ஒரு இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்னா, ஒரு கார்பெண்டர், ஒரு சிலை வடிக்கிறவங்க, ஒரு ஆர்னமெண்ட் பண்ணுறவங்க, கோல்ட் ஸ்மித், அவங்கள்ட்டெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஓவர் த பீரியட் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் அதுக்கு பாலிஷ் போட்டு எடுத்து வச்சா அது 30வது நாளில் பெரிய அளவில் மின்னும். ஏன்னா டைமண்ட் என்ன சொன்னால், கட் பண்ணாத டைமண்டுக்கும் கட் பண்ணின டைமண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அதனோட பழக்கத்தை நாளுக்கு நாள் நம்ம நல்ல பழக்கங்களை வி ஷுட் அதை பாலிஷ் போட்டு பெரிய அளவில் வச்சுருந்தா அந்த குழந்தை மிளுறதை நம்மளே கண்ணு நிதர்சனமாக பார்க்க முடியும்.
ஸோ அப்போ என்னாச்சு, சோஷியலைசேஷன் என்ற ப்ராசஸில் எந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமோ அந்த பேலன்ஸுக்கு தகுந்த போல இருக்கிற குணநலன்களை சிறப்பாக அன்றாடம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் உங்களோட சோஷியலைசேஷன் ப்ராசஸில் யூ ஆர் தி கிங், யூ கேன் அச்சீவ் மெனி திங்ஸ். அச்சீவ்மெண்ட்டுன்றது ஜஸ்ட் லைக் தட் உங்களோட கூடவே வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.